ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதயம் சீரியல் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு சஜஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? இது வந்து உங்கள் இஷ்டம்தான். பார்க்கணுன்னா பாருங்கள், பார்க்காட்டி வேண்டாம், சரிங்களா? ஸோ ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு, நாடு போகிற நிலமை, உலகம் போகிற நிலமை எல்லாத்தையும் நம்ம நினச்சி, நம்ம ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் நினச்சி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறோம், சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு நினைக்கலாம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வர படங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வயலன்ஸ் பயங்கரமான வயலன்ஸாக இருக்குது, சரிங்களா? அந்த என்னது துரைந்திரா அந்த அந்த படமாக இருக்கட்டும், அப்புறம் கேஜிஎஃப் நடித்த அந்த ஹீரோ இருக்கான் பாருங்க, அவன் நடித்த இப்போ இந்த ஒரு ட்ரெய்லர் படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக தான் இருக்குது. சரி, ஃபேமிலியாக குழந்தைங்களோட, சரிங்களா, ஒரு ஜாலியாக சிரிப்பாக, சரிங்களா, இல்லை ஒரு லவ் சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியாக அமைதியான ஒரு படமாக எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த சனி ஞாயிறில் வந்து தான் நான் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் அந்த படம் பார்த்தோம். நான், ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் என் பையன் எல்லாருமே பார்த்தோம். எந்த ஒரு வயலன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்கலாம் கைஸ், ஃபேமிலியாக பார்க்கலாம் அந்த படம். என்ன படம் தெரியுங்க? 2 படம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு டைமிங் இருந்தால் பாருங்கள், சரிங்களா? என்ன படம் தெரியுமா? சர்வம் மாயான்னு சொல்லி ஒரு படம். இன்னொரு படம் வந்து சுபம், சரிங்களா? சுபம்னு ஒரு படம். ஸோ இந்த 2 படமே வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது 2 படமே வந்து பார்த்திங்கன்னா. அது அந்த சுபம்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், சரிங்களா? சீரியலை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும், ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்வம் மாயான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமுங்க. யார், நம்ம பிரேமம்னு ஒரு படம் இருக்குது தெரியுங்களா? பிரேமமில் நடிச்சிருப்பார், சாய் பல்லவி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அவர் கூட தமிழில் கூட ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த ஹீரோ வந்து சர்வமாயாவில் வந்து அவர் தான் ஹீரோ. ஒரு கோஸ்ட்டு, அதாவது ஒரு கோஸ்ட் வந்து அவரோட லவ்வர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்டாட் இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே அந்த கதை வந்து ஒரு ட்விஸ்ட்டாகவே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, சரிங்களா? ரொம்ப அதாவது நேர்த்தியாக கொண்டு போயிருப்பாங்க கதையை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து மலையாள ஃபிலிம்னாலே வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து நிறையா இருக்கும். கதையை பேஸ் பண்ணியே தான் மலையாள ஃபிலிமெல்லாம் இருக்கும். நம்ம தமிழ் ஃபிலிம் மாதிரிலாம் ஆனால் ரொம்ப வல்கராக வயலன்ஸாக இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து கதையை நோக்கி தான் எடுப்பாங்க. மலையாள ஃபிலிமெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த 2 படமும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் யாராவது ஒரு ஆள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? ஏன்னா நம்ம சொல்லி அதை நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம சொல்லி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கைஸ், நானே சொல்கிறேன் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே இந்த சண்டை படம் இதெல்லாம் எதுவே பிடிக்காது, சரிங்களா? கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூவில் வந்து இதை சொல்லணுன்னே நினச்சேன். இல்லாட்டினா நான் இன்றைக்கி லைவ் தான் போகலான்னு நினச்சேன். சரி, லைவில் போனால் கூட நம்ம சொல்கிறது விதம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் நம்ம டேரெக்டாக வீடியோலேயே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான், சரி நம்ம வீடியோவாகவே போட்டுடலான்னு சொல்லி தான் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த 2 படமும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு அதிகமாக இருக்கிற படம், சரிங்களா? இப்போ எல்லாம் வர படங்கள் வந்து ஃபேமிலியாக எங்கே போய் உட்காந்து பார்க்க முடியுது? இந்த 2 படம் பாருங்கள், முடிஞ்சால் ஃபேமிலியோடய பாருங்கள், குழந்தைங்களோடய பாருங்கள். எந்த ஒரு வயலன்ஸ் எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்கும் படம். 2 படமே அட்டகாசம், நான்லாம் 10/10 கொடுத்துடலாம் 2 படத்துக்குமே. சூப்பராக இருக்கும். சர்வம் மாயா, சுபம், சரிங்களா? 2 படத்தையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ என்னாச்சு கைஸ்? நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? என்னைக்கு கைஸ் மித்ராவோட பிளான் வந்து கரெக்டாக போயிருக்கு? மித்ராவோட பிளான் எல்லாமே வந்து பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட், சரிங்களா? ஸோ தண்ணியில் அந்த ட்ரிங்க்ஸை கலந்து வச்சு பர்கர் 2, அதாவது பாரதி வந்து பசியோடு தான் உட்காந்துருப்பாளாட்டிருக்கு, அதனால தான் பாட்டி போய் சாப்பிட்டு வந்து படுன்னு சொல்கிறாங்க. இவளும் அதுக்கு தகுந்த மாதிரி பர்கரை வாங்கி வச்சுருக்கா. அவன் யார், நம்ம சம்பவம் குமாரும் வந்து பர்கரை சாப்பிட்டு காரமாக இருக்குன்னு சொல்லி தண்ணியை குடிக்க போகிறான். ஆனால் அவன் குடித்தது தண்ணி, நம்ம பாரதி அக்கா குடித்தது
சரக்கு சரிங்களா? ஆனா சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து இன்னைக்கு நான் பாரதியோட ஆக்டிங்க என்ஜாய் பண்ணேன் கைஸ். நல்லா நடிச்சிருந்தாப்புல. அதாவது ஒரு தண்ணி போட்டவன் வந்து எப்படிலாம் நடிப்பான் அப்படின்னு சொல்லி, அந்த க்யூட்டா அந்த பேசுறது, "ஏய் நந்தினி, ஏய் லண்டன்காரி" நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு அவங்களோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாரதியோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. நல்லா எதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. 2 பேத்தையும் சாட்டைய வச்சு வெளுத்தாங்க பாருங்க. செம செம சூப்பர். சரியா? அப்புறம் ஆதி வந்தோடனே, "ஆதி ஆதி சார், நான் இந்த பாரதியார்ன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்றா. ஒருவேளை போதையில உளறிருவாங்களோ அப்படின்ற மாரி தான் இருக்குது. அப்படி போதையில உளறுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர். "ஆதி சார், நான் தான் உங்க பொண்டாட்டி. நீங்க தான் என் புருஷே. நம்ம நம்ம பெத்ததுக 2ம் அங்க இருக்குதுக" அப்படின்னு சொல்லிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலா இருக்கும். மித்ராக்கு அப்படியே ஆஹா! நம்ம பண்ணி வச்ச சம்பவத்தினால இன்னைக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறதுல எங்கே நடக்குது பார்ப்போம். ஏதோ சொல்ல வர்றாப்புல பாரதி, என்ன சொல்ல வர்றான்னு தெரியல. அது நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாரதியோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரானரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது சம்பவம் குமார் வந்து அந்த ஜக்கை வாங்கி வைப்பாப்புல. சரியா? மித்ராக்கிட்டேயும் நந்தினிக்கிட்டேயும் பேசிகிட்டு இருப்பாப்புல. பேசிகிட்டு இருக்கையில, குமாரே, நான் தானே உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீ என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சம்பவம் குமார் வந்து அவங்க 2த்தையும் பேசிகிட்டு இருக்கையில இங்கே பாரதி என்ன தெரியுமா செய்வாங்க, அப்படியே நைஸாக டேபிளுக்குள்ளே கையை விட்டு அந்த ஜக்கை அப்படியே எடுத்து தண்ணி அந்த மறுபடியும் அதை குடிக்க போவாங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப காமெடித்தனமாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் பாரதி வந்து சூப்பர். நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா 2 பேர்த்தையும் வெளுத்து கட்டினாங்க. சரியா? தேவைதான், மித்ராவுக்கு இதெல்லாம் தேவைதான். சரியா? சரி, ஓகே டன். ஆதிக்கிட்ட வந்து இந்த பாரதி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதி வந்துட்டு அப்படியே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கார். ஆ ஆ சொல்ல போகிறாங்க, சொல்ல போகிறாங்க, நான் தான் அவன் புருஷன்னு சொல்ல போகிறாங்க, நான் தான் அவங்க இவங்க தான் அவங்க என் பொண்டாட்டின்னு சொல்ல போகிறாங்கன்னு வாயை பொழந்துக்கிட்டு இப்படியே நிற்கிறாப்புல. நாளைக்கு சொல்ல போகிறாங்களா இல்லை பல்பு தர போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மற்ற சீரியல் எல்லாமே நான் ப்ரிவியூ வச்சு தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீரா சீரியல் சொல்லிடலாம். ஸோ வீரா சீரியலில் வந்து அந்த குழந்தைய வச்சு தான் கதை ஓடிட்டுருக்க மாட்டிருக்குது. ஆனால் வந்து அந்த அத்தைக்காரி வந்து சொல்கிறாங்க, இது வந்து வீராவோட குழந்த அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கண்மணி குழந்த பெத்தால அந்த குழந்தை யார்? இல்லை எனக்கு புரியல. ஒருவேளை வீரா தான் அம்மான்ற அம்மா மாதிரி பார்த்துக்கிறாளோ என்னமோ, அதனால் அவள் குழந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் அந்த குழந்த வீராமாறன் குழந்தையா இல்லை கண்மணி ராகவன் குழந்தையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து கார்த்தி, பிருந்தா, அவங்க அண்ணங்காரன், ராகவன் இவங்களெலாம் யாரையுமே காணோம். மெயின்லி வந்து மாறன், இந்த குழந்த, அந்த அத்தைக்காரி, வீரா இவங்கள வச்சே தான் கதை ஓடிக்கிட்டே இருக்குது வீரா சீரியல். ரொம்ப போரிங் சீரியல். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? கார்த்திகை தீபம். என்ன கேஸ் ஏதோ புது கேரக்டர் உள்ளே வருது. இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? கார்த்திகை தீபத்தில் பார்த்த மாதிரி இருக்குதா? இல்லை கார்த்திகை தீபத்தில் இல்லை, செம்பருத்தி பூவில் வருவாளோ? செம்பருத்தி பூன்னு சொல்லி ஒரு செம்பருத்தி பூன்னு சொல்லி செம்பருத்தியா? அந்த சீரியல் பேரே மறந்துருச்சு. செம்பருத்தி செம்பருத்தி அதான் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வரும் கைஸ். அந்த சீரியலில் வந்து இந்த கேரக்டர் வருமோ? ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவள் வந்து அத்தைங்கிறா, இவ வந்து அவளை கலாங்கிறா. ஸோ ரேவதி வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும், கார்த்தியை வந்து நீ தான் அடித்து பற்றணும்னு சொல்லி செல்ஃபோனில் அவன் யாருன்னு முதல்ல காமிங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி செல்ஃபோனில் கார்த்தியை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாப்புல. ஸோ என்ன இதுன்னு தெரியல. மொத்தத்தில் கார்த்திகை தீபம் வந்து குழப்படியாக போயிட்டுருக்குது. குழப்பமான ஒரு கண்ணோட்டத்தோடையே இந்த சீரியல் போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? வாரிசு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் சிபியும் தமிழும் சண்டை போட்டே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன்? சந்தியாராகம். ஸோ சந்தியாராகம் வந்து பார்த்திங்கன்னா, ஜானகியை வந்து அந்த ஏதோ பதவியாமா, அந்த பதவி ஏற்க விடாமல் நம்ம அந்த அந்த வில்லி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காப்புல. உடனே நம்ம மாயா வந்து காப்பாற்றுறாப்புல. சந்தியாராக இதே தான். வில்லி வந்து எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
மாயா வந்து காப்பாற்றி குடும்பத்தை தூக்கி நட்டமாக தூக்கி நிப்பாட்ட வேண்டியதான். இதே பொழப்புத்தனம் தான் சந்தியாராகம். அப்புறம் வேற என்ன சீரியல் வேற என்ன சீரியல் கெட்டி மேளம். ஸோ நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த உண்மை தெரிய வர ஒரு சம்பவம்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ விட்டுருந்தாங்க. நான் அதில் பார்த்தேன். அதில் வந்து துளசி வந்து அந்த ஜெகனை சொல்கிறா, உன் புருஷன் தான் வந்து உங்கள் அண்ணனையும் உங்கள் அம்மாவையும் கொன்னா அப்படின்னு சொன்ன உடனே ஜெகனை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கைஸ்? கெட்டி மேளத்தில் ஜெகன் ஒருத்தர் இருந்தால் பாருங்கள், வில்லன். பிரஜனோட தங்கச்சியோட புருஷன். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனை மாற்றிட்டாங்க, ஆள் வேறு மாதிரி இருக்கிறான். அப்போ துப்பாக்கி எடுத்து இப்படியே எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல. உண்மை தெரிஞ்சிருச்சு, அந்த அந்த பொண்ணுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. பிரஜனோட தங்கச்சிக்கு வந்து என்னோடய புருஷன் தான் வந்து என்னோடய அண்ணனையும் அம்மாவையும் கொன்னதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாப்புல. அது வரைக்கும் கெட்டி மேளம் சூப்பர். ஸோ உண்மை தெரிகிற மாதிரி எடுக்கிறாங்க, வேறு லெவலு. அப்புறம் வேறு என்ன சீரியல் பார்த்தேன்? வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான் மைண்டில் நிற்கிது. வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன்? அயலியில் வந்து சிவாவுக்கும் அயலிக்கும் ஏதோ லவ் ஸ்டோரி போக மாட்டிருக்குது. சரியா, அந்த மாதிரி கதை போயிட்டுருக்குது அயலி. அப்புறம் திருமாங்கல்யம் ப்ரிவியூ போடலை, பார்க்கல. பாரிஜாதத்தில் சொத்தை எழுதி வைக்க முடியாத மாதிரி நம்ம இசையும் விஷால் ராகவன் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீஜாவோட அப்பா வந்தால் தான் இந்த இது கையெழுத்து போட்டால் தான் இதை வந்து இது செய்ய முடியும், சொத்தை எழுதி தர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இசை சந்தோஷமாக இருக்கிறாப்புல. ஸ்ரீஜா, எப்படி நீ இந்த சொத்தை வாங்குறே, நானும் பார்த்துட்றேன், நீ உன்னை வாங்க நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி இசை வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காப்புல. அப்புறம் வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான் கைஸ். அண்ணாமலை குடும்பம் ப்ரிவியூ பார்க்கல, திருமாங்கல்யம் ப்ரிவியூ பார்க்கல, வேறு எந்த ப்ரிவியூமே நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி ஞாயிறில் போட்ட ப்ரிவியூலே கெட்டி மேளம் சூப்பராக இருந்தது. அதாவது பல நாள் காத்திருந்த உண்மை தெரிய வரும் உண்மைன்னு சொல்லி கெட்டி மேளம் வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான் கைஸ். ஸோ மொத்தத்தில் நான் பார்த்த ப்ரிவியூ வரைக்கும் எல்லாமே நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறையா ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டுகிட்டே இருக்கிறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இன்றைக்கி காமெடி என்டர்டெயின்மெண்ட், சரிங்களா? பாரதிக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப், சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆக்டிங் நல்லா இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்தது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ தண்ணி அடித்தவன் வந்து உண்மையெல்லாம் வளருவான் அப்படின்னு சொல்லி நம்ம படங்கள்லே இதுலலாம் கேள்விப்பட்டிருக்கோம். சீரியல்லையும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மொத்தத்தில் வந்து மித்ரா போடுற பிளான் வந்து மித்ரா போட்ட பிளான் வந்து சம்பவம் குமாருக்கு. ஆனால் அதில் சம்பவம் குமார் தப்பிச்சிட்டாப்புல, பாரதி மேடம் மாட்டிட்டாங்க, சரியா? ஸோ நல்லா வச்சு செஞ்சுட்டாப்புல, யாரை நந்தினியவையும் மித்ராவையும் நல்லா வச்சு செஞ்சுட்டாப்புல. ஸோ மீனா வேறு இதை பார்த்துட்டு ஆதிக்கு கூப்பிட்டு விட்டா ஃபோனை போட்டு. ஆதியும் வந்து கதவை தட்டி பாரதின்னு கூப்பிட்ட உடனே ரெண்டு பேர்த்தையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அந்த வச்சு அடித்த சாட்டையை வந்து நல்லா எம்ஜிஆர் ஆட்டம் எங்கள் தலைவர் வந்து அந்த படத்தில் எப்படி அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்களை வெளுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே கைன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரம் நம்ம சேனல், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவில், சீக்கிரமாக நம்ம சேனல், அது உங்களுக்கே தெரியும். ஸோ 10,000 சப்ஸ்கிரைபரை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.